அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்குன்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பலாக்கொட்டை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பலாக்கொட்டையை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி உரக்கல்ல உரசுனீங்கன்னா அதில் இருக்கிற தோல் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி போட்டால் தான் பலாக்கொட்டை டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 100 கிராம் துவரம்பருப்பாக களைஞ்சிட்டு அதில் பலாக்கொட்டை, மஞ்சத்தூள், ஜீரகம், பெருங்காயத்தூள், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா அதிகமாக பொங்கி வராமல் இருக்கும். பருப்பும் நல்லா வெந்து வரும். பருப்பை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ காய் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நான் சேர்த்துருக்கேன் பலாக்கொட்டையோட. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டு இப்போ இந்த காயை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பலாக்கொட்டை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். குக்கரில் சேர்த்தா தான் வேகும். இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். உப்பு கடைசியில் தான் சேர்க்கணும். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேருங்க. கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஊற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான். சூப்பராக மணக்க பலாக்கொட்டை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.